அத்தியாயம் 12. ருத்ரன் சாப்பிட்டு முடிச்சதும் அவனோட அறைக்கு எழுந்து போனான். அவனை தொடர்ந்து வசுந்தராவும் பின்னாடியே போனான். வசுந்தராவுக்கு இப்போ ருத்ரன் கிட்ட கண்டிப்பா இதெல்லாம் பத்தி பேசியே ஆகணும்னு நினைச்சா. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா போறத ஒருவித பொறாமையோட பார்த்துக்கிட்டே இருந்தா சிவன்யா. இவருக்கு நான் பொண்டாட்டியா இல்ல இவ பொண்டாட்டியானே தெரியல என்று மனதுல பொறுமையவ. பிறகு ஒரு நெடிய பெருமூச்சோட டைனிங் டேபிள்ல இருந்த பொருட்களை ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சா. ருத்ரனுக்கு பின்னாடியே போன வசுந்தரா அவனோட அறைக்குள்ள போன உடனேயே அவனுடைய அறைக்கதவை சாத்தி உள்தாழ்பால் போட்டான். முன்ன போன ருத்ரன் அதை கவனிச்சு வசுந்தராவை திரும்பி பார்த்து என்ன அப்படிங்கிறத மாதிரி கேட்க, நீங்க பண்றது உங்களுக்கே சரியா இருக்கா என்று கேட்டவளை பார்த்து உதட்ட கடிச்சு தலை குனிஞ்சான். நீங்க எதுக்காக இப்போ சிவன்யாவை கல்யாணம் பண்ணிட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆனா இப்போ நீங்க அவளை டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு சாப்பாடே ஊட்டாத குறைதான். நீங்க பழிவாங்க அவளை கூட்டிட்டு வந்தீங்களா இல்ல அவ கூட காதல் டூயட் வாழ்க்கை வாழ்றதுக்காக கூட்டிட்டு வந்தீங்களா என்று கேட்டு வசுந்தராவை தலை நிமிர்ந்து பார்க்க முடியாம தவிச்சான் ருத்ரன். இதெல்லாம் நீங்க வெண்பாவுக்கு செய்யற துரோகம் மாதிரி தெரியலையா ருத்ரன்? வெண்பா காலேஜ்ல படிக்கும்போது ஏதோ சிறுபிள்ளைத்தனமா சிவன்யாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாதான். அதை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதுக்காக அவ படுத்த படுக்கை ஆனதுக்கு அப்புறமும் அவ சுயநினைவே இல்லாதப்போ வெண்பா இப்படி ஆனதுக்கு அவதான் காரணம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வெண்பாவோட ஆசைய நிறைவேற்றுறேன்ற பேர்ல இப்படி சிவன்யா பின்னாடியே போய் அவளை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே என்னை பொறுத்த வரைக்கும் வெண்பாவுக்கு நீங்க பண்ற பெரிய துரோகம் தான். அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப என்னடானா அவளுக்கு ராஜ மரியாதை பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் அவளை அப்படியே விட்டு வந்துட்டீங்க? பேசாம அவளுக்கும் இந்த மாதிரி ஒரு சொகுசான அறையை கொடுத்து தங்க வச்சிருக்கலாமே. இல்ல வேணாம் வேணாம், உங்க அறையிலேயே அவளை தங்க வச்சு உங்க மனைவியா ஏத்துக்கிட்டு வாழ்ந்து காட்ட வேண்டியது தானே. இதெல்லாம் வெண்பாவுக்கு தெரியவா போகுது? அவ எப்படியும் கடைசி வரைக்கும் படுத்த படிக்காதானே இருக்க போறா. அப்புறம் என்ன, நீங்க சந்தோஷமா இருந்துக்கோங்க என்றால் கோபமாக. அதை கேட்ட ருத்ரன் வசுந்தரா என்று காட்டு கத்தலாக கத்தினான். அதை கேட்டு கொஞ்சம் கூட அசராத வசுந்தரா, சும்மா கத்தாதீங்க ருத்ரன், நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்புன்னா அதை விட பெரிய தப்பு இப்ப நீங்க அவளுக்கு மரியாதை செஞ்சுட்டு வந்தது. நான் காலையில இருந்து அவளை எவ்வளவு வேலை வாங்கியிருப்பேன்னு தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போ நீங்க ரெண்டு பேரும் ராசியாகி நல்ல கணவன் மனைவியா வாழ்வீங்க. நான் எல்லார் கண்ணுக்கும் வில்லியா தெரியணுமா? இது நல்ல கதையா இருக்கே. எனக்கு இதெல்லாம் தேவையா? நான் என்னோட வீட்டுக்கே போறேன். உங்களுக்காகவும் வெண்பாக்காகவும் தான் நீங்க சொன்னீங்கன்னு தான் இத்தனை நாளும் இங்க தங்கியிருந்தேன். என்னோட தேவை இங்க இல்லாதப்போ நான் ஏன் இங்க இருக்கணும்? நான் போறேன் என்று கண்கள் கசங்க கோவமாக கிளம்பினா வசுந்தரா. அதை கண்டு ருத்ரன் ஓடி வந்து அவளுடைய கையை இறுக பிடிச்சான். வேண்டாம் வசுந்தரா, நீ போகாத. நீ போனா என்னால வெண்பாவை தனியா சமாளிக்கவே முடியாது. நான் ஆபீஸ்க்கு போயிட்டா அப்புறம் சிவன்யா கிட்டதான் வெண்பாவை இனி ஒப்படைக்க வேண்டி வரும். அவ ஏதாவது என்னோட வெண்பாவை பண்ணிட்டானா அதை என்னால தாங்கவே முடியாதுன்னு குரல் தழும்ப சொன்னான். அதை கேட்ட வசுந்தராவுக்கு இதழ்ல ஒரு புன்னகை தழுவுச்சு. அப்படின்னா நீங்க நான் சொல்றபடிதான் செய்யணும் என்றாள். ருத்ரன் அதற்கு மௌனமாக இருக்கவும், இங்க பாருங்க ருத்ரன், சிவன்யா உங்களை மயக்க பாக்குறா. நீங்க அவகிட்ட இப்படி மயங்கி நின்னா அவளை எப்படி நம்ம பழி வாங்க முடியும் என்று கேட்டாள் வசுந்தரா. நான் சொல்றத கேட்டா நான் இங்க இருக்கேன், இல்லாட்டி நான் கிளம்புறேன் என்றாள். இல்ல இல்ல, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் வசு. எனக்கு வெண்பா மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரணும். நாளைக்கு டாக்டர் செக்கப்க்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. நீ கொஞ்சம் என் கூட இருந்தா எனக்கு தைரியமா இருக்கும் என்றான். அதை கேட்ட வசுந்தரா, ஓ நாளைக்கு டாக்டர் வராரா என்று மனதில் அபாய சங்கு ஒலிக்க, இப்போ இவனை விட்டு போறது நமக்கு தான் ஆபத்துன்னு முடிவு செஞ்சுவேன். சரி ருத்ரன், நான் இருக்கேன். ஆனா இனிமே அவகிட்ட இந்த மாதிரி பாசமா காதலா எல்லாம் நடந்துக்காதீங்க. அப்புறம் இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா என்னால ஒன்னும் பண்ண முடியாது என்றாள். சரி வசுந்தரா, இனி நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கேன் என்றான். சரி, நான் போய் தூங்குறேன் என்றவள் அந்த அறையை விட்டு வெளியே போனான். அப்படி வெளியே வந்தவ நேரா சிவன்யாவை தேடிதான் கிச்சனுக்கு போனான்.
அங்க பாத்திரங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அறைய கிளீன் பண்ணிட்டு இருந்தா சிவன்யா. அவளுடைய முகத்துல இப்போ அழகான ஒரு புன்னகை இருந்தது. வசுந்தராவுக்கு நல்லாவே தெரிஞ்சது. சிவன்யாவோட மனநிலை இப்போ எப்படி இருக்கும்னு அவளுக்கு நல்லாவே புரிஞ்சுது. பழி வாங்க கூட்டிட்டு வந்தவன் இப்படி காதலோட ராஜமரியாதை பண்ணா எந்த பொண்ணுதான் மயங்கி நிக்க மாட்டா? அதுவும் ருத்ரன் போல இருக்கும் ஒரு ஆண்மகன் தன் காலடியில விழறத எந்த பொண்ணும் ரசிக்கத்தானே செய்வா என்று நினைச்சவ அவகிட்ட வந்து நின்னான். ஏய் சிவன்யா, என்ன ருத்ரன் உன்னை இங்க உட்கார வச்சு சாப்பாடு போட்டதும் உன் மேல காதல் பொங்கி வழியுதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா என்ற குரல்ல திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தா சிவன்யா. அங்க இடுப்புல கைய வச்சபடி தன்னை விட்டா குதறி எடுத்துருவா போல நின்னுட்டு இருந்த வசுந்தராவை பாக்கறதுக்கு சிவன்யாவுக்கு கொஞ்சம் பயமா கூட இருந்தது. ஏன் வசு என்கிட்ட எப்பவுமே கடுமையாவே நடந்துக்கிற என்று கேட்டவ கிட்ட, நான் பரவாயில்ல, உன்கிட்ட நேரடியா தான் கடுமையா நடந்துக்கிறேன். ஆனா ருத்ரனுடைய திட்டம் என்னன்னு உனக்கு தெரியுமா என்று நக்கலோட கேட்டா வசு. சிவன்யா அதை கேட்டு புரியாம விழிக்கவும், ருத்ரன் உன்னை அவருடைய காதல் வலையில விழ வச்சு உன்னை அடைய திட்டம் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவர் வலையில நீ விழுந்து உங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவும் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை விவாகரத்து பண்ணணும்னு திட்டமும் போட்டிருக்காரு ருத்ரன் என்றாள் வசுந்தரா. அதை கேட்டு அதிர்ந்து போனா சிவன்யா. ஏன் அந்த விவாகரத்தை இப்பவே பண்ண வேண்டியது தானே உங்க ருத்ரன் என்று ஆதங்கம் பொங்க கேட்ட சிவன்யாவை பார்த்து நக்கலோட சிரிச்சா வசுந்தரா. இப்பவே விவாகரத்து பண்ணா நீ இன்னும் கன்னி பொண்ணா தானே இருக்க. உனக்கு அடுத்த மாப்பிள்ள சீக்கிரம் கிடைப்பாங்க இல்லையா? அதனாலதான் ருத்ரன் பிளான் பண்ணி உன்னோட வாழ்க்கையே அழிக்கணும்னு நினைச்சிருக்காரு. உன்னை தொட்டுட்டா நீ அதுக்கப்புறம் வேற எவனையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. வாழ்க்கை ஃபுல்லா இப்படி தனி மரமாவே நிக்கணும் அப்படிங்கிறது தான் ருத்ரனுடைய திட்டமே. அதுக்கு ஏத்தாற் போல நீயும் ருத்ரன் கிட்ட மயங்கி மயங்கி நிக்கிற என்று நக்கலோட பேசினா வசுந்தரா. அவ பேசினதை கேட்டவளுக்கு முகமெல்லாம் ரத்தமா சிவந்து போச்சு. ஓ, இதுக்காக தான் காலையில தாங்கிட்ட அப்படி அத்துமீறி நடந்துக்க முயற்சி பண்ணானா? சாப்பிடும்போது கூட தான் மேல காதலும் பாசலும் இருக்கிற மாதிரி நடிச்சானே, இது தெரியாம அவனுடைய ஒரு முத்தத்துல உறைஞ்சு போய் நின்னேனே என்று மனசுல பெரும் வலியோடு நினைச்ச சிவன்யாவுக்கு கண்கள்ல கண்ணீர் ஆறா பெருகுச்சு. அதை கண்ட வசுந்தராவோட மனசு குழு குழுன்னு இருந்தது. சிவன்யாவோட கண்கள்ல கண்ணீரை பார்த்த வசுந்தரா, இப்படியே நீ அழுமூஞ்சியாவே இரு, அப்பதான் உன் பக்கத்துல ருத்ரன் வரவே மாட்டாரு என்றவள். நான் சொன்னதை நல்லா மனசுல வச்சுக்கோ. என்னைக்கோ என்னோட ஃப்ரெண்டா நீ இருந்திருக்க. அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த ரகசியத்தை எல்லாம் உன்கிட்ட சொல்றேன். ருத்ரன் உன்னை கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்ததோட நிறுத்தவே மாட்டாரு. கையில ஒரு குழந்தையும் கொடுத்து உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு தான் பிளான் பண்ணிருக்காரு. உன்னை உன் சம்மதமே இல்லாம தொட்டா நீ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போவேன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உன்னோட சம்மதத்துக்காக உன்கிட்ட காதல் வேஷம் போடுறாரு. ஜாக்கிரதையா இருந்துக்கோ, சொல்றத சொல்லட்டேன் என்றவள் ஒரு வினாடி கூட அங்க நிக்காம அங்கிருந்து மடமடன்னு கிளம்பினான். வசுந்தரா பேசிட்டு போனதை கேட்டவளுக்கு யாரோ அவ தலையில ஒரு கூட நெருப்பு போட்டது போல இருந்தது. உடம்பெல்லாம் அவ்வளவு எரிஞ்சது. அவன் தொட்ட இடம் பத்திட்டு எரிஞ்சது. இந்த அளவு மயங்கி ருத்ரன் கிட்ட நின்னது தன்னுடைய தப்புதான். நாம இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். இவன் இப்படி திட்டம் போட்டு தன்னை தொடுவான்னு அவளும் எதிர்பார்க்கலையே. காதல் கொண்ட மனசு கணவனோட அரவணைப்ப எந்த அளவுக்கு விரும்புது. இந்த பாழு மனசுக்கு அறிவே கிடையாது என்று தன்னைத்தானே நொந்து கொண்டு கொஞ்ச நேரம் அங்கேயே விக்கி விக்கி அழுதா. பிறகு தன்னைத்தானே சமாதானம் பண்ணிக்கிட்டு கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்டோர் ரூம்ல தனக்குன்னு கொடுத்த பாயில வந்து படுத்தவளுக்கு உடம்பு வலி உயிர் போனது. அதை விட மனசு வலி ரொம்ப பெருசா இருந்தது. தன்னை ஏன் இப்படி கொண்டு வந்து அவன் சித்திரவதை பண்றான்னு அவளுக்கு ஒன்றும் புரியல. கண்களை இறுக மூடினா அங்க அந்த இருட்டறையில ஏதோ ஒரு எலியெல்லாம் சாமான்களை உருட்டுற சத்தம் அவளை மேலும் பயமுறுத்துச்சு. அந்த பயத்துல அவளுக்கு ஒரு பொட்டு தூக்கம் கூட வரவே இல்லை. நேத்தும் தூங்காம இருந்ததால தலையெல்லாம் ரொம்ப பாரமா இருந்தது. வலிக்கவும் ஆரம்பிச்சது. பாயில திரும்பி திரும்பி படுத்துவ பழைய நினைவுகளை மூழ்கி போனான். அவளுடைய கல்லூரியில படிச்ச அந்த நாட்களை இப்போ நினைச்சு பார்த்தா சிவன்யா. +2 தேர்வு முடிஞ்சதும் தனக்கு ரிசல்ட் வந்ததும் கவுன்சிலிங்ல மதுரையில
இன்ஜினியரிங் சீட் மெரிட்ல அவளுக்கு கிடைச்சது. அதுல அவளுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்கறதா சொல்லியிருந்ததுனால கண்ணை மூடிக்கிட்டு மதுரையில் இருக்கிற காலேஜில் சேர்ந்தா சிவன்யா. மதுரைக்கும் சென்னைக்கும் அடிக்கடி எல்லாம் போயிட்டு வர முடியாதால அங்க இருக்கும் காலேஜ் ஹாஸ்டல்லையே ரூம் எடுத்தும் தங்கினான். அந்த ரூம்ல இந்த வசந்தாவும் வெண்பாவும் தனக்கு தோழியா மாறினாங்க. முதல்ல வெண்பாவை பார்த்த அந்த நாள் அவளுக்கு இன்னும் பசுமையா நினைவிருந்தது. பெரிய BMW கார்ல காலேஜ் ஹாஸ்டலே கதி கலங்க வந்து இறங்கினா வெண்பா. அவளை பார்த்து ஹாஸ்டல்ல இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் வாயை பொளந்து திகைச்சு போய் நின்னாங்க. பார்க்க அவ்வளோ அழகா இருந்தா வெண்பா. வெள்ளை நிற சுடிதார்ல கருங்கூந்தல் பறக்க BMW கார்ல வந்து இறங்கினவ அன்னைக்கு ராணி மாதிரி நடந்து வந்தா. அவளுக்கு பின்னாடி 2 பாடி கார்டு வேற வந்தாங்க. அதை பார்த்த சிவன்யா திகைச்சு போனான். பக்கத்துல இருந்த வசுந்தராவோ சிவன்யாவை பார்த்து, ஏய் என்னடி இவ இப்படி வந்து இறங்குறா, பெரிய லாடு லபக்கா இருப்பா போல இருக்கே என்றாள் வசுந்தரா. வசுந்தராவும் இப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி சிவன்யாவோட அறைக்கு வந்து தங்க ஆரம்பிச்சிருந்தா. வசுந்தராவும் கிட்டத்தட்ட சிவன்யாவோட குடும்பம் மாதிரி தான். ஆனா சிவன்யா அளவுக்கு ஏழ்மை இல்லை அப்படின்னாலும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் வசுந்தராவுடையது. அவளுடைய அம்மாவும் அப்பாவும் ஃபாரின்ல விவாகரத்து பண்ணிக்கிட்டு தனித்தனியா அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க என்று வசுந்தரா வந்த பொழுதிலே சொன்னது சிவன்யாவுக்கு நினைவிருந்தது. அவங்களுடைய ஒரே பொண்ணுதான் வசுந்தரா. படிப்புக்கு மட்டும் தாயும் தந்தையும் மாறி மாறி அவளுக்கு பணம் அனுப்புவாங்க. அதை வச்சுக்கிட்டு அவளுடைய வாழ்க்கைய தனியா வாழ்ந்துட்டு இருந்தா. ஏய் சிவன்யா, இவ எந்த ரூம்ல போய் தங்க போறாளோ தெரியல. நம்ம ரூமுக்கு வராம இருந்தா ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி அல்டாப் எல்லாம் நம்ம ரூம்ல தங்கினா நம்ம அவ முன்னாடி நிக்க கூட முடியாது. அவளுக்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம கையை கட்டி அவ முன்னாடி நிக்க வேண்டியதுதான் என்றாள் வசுந்தரா. வசுந்தரா சொல்றதுலயும் கொஞ்சம் நியாயம் இருக்கிற மாதிரி தோணுச்சு சிவன்யாவுக்கு. இவ்வளோ பெரிய பணக்கார பொண்ணு நம்மளோட அறையில தங்கினா இவ சொன்னது மாதிரி குளிக்கும் போதும் சரி வேற எதுக்கும் சரி அவளுக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். ஃப்ரீயாவே இருக்க முடியாது, சண்டையெல்லாம் போட முடியாது, தோழிகளாவும் பழக முடியாதுன்னு சிவன்யா அன்னைக்கு நினைச்சா.